ஒன்னே தெரிஞ்சுக்கிறேன். என் கட்சி தொண்டையின் காலில் எனக்கு சுண்டு வகையில் ஒரு குண்டு வகையான வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோழம் கட்டி தொங்கிவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். யாரு நீ கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றான்? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. சரி, நீ யாரு? நான் யாரா? இவ்வளவு நேரம் எதிர்கட்சி கிழிச்சிய அந்த ஈக்குகா கட்சி தலைவரோட உயிர் தொண்டனா நானு. அந்த தொண்டனா? நீங்க நடந்தா நெருப்பு பறக்குது, அறுவாள் எடுத்தா அனல் பறக்குது. எப்படி பா? நல்ல கொஸ்டின். இந்த நகைக்கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. தீக்குச்சி மருந்து மாதிரி இருக்கு பாஸ். இது என்ன? தீக்குச்சி பட்ட மாதிரி இருக்கு பாஸ். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவன் பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி, விடு என்ன வார்த்தை கேட்டான் நாம. பாத்திர வேண்டியதான். மரியாதை போகுதா? மரியாதை போவோம். என்ன யார் நடத்துக்கிறீங்க? ஐயோ, பக்கத்துல யாரும் போகாதீங்க. இப்பதான் அவங்க ஆத்தாளை அப்படியே குத்து போட்டுட்டு எல்லா நகையும் உடம்புல அள்ளி போட்டுட்டு வந்திருக்கேன். மூளை கோளாறு உள்ளவன் லூசு பாயலா. ஆத்தியா அப்ப குத்திட்டானா? இனிமே உன்னை ஆண்டவனால காப்பாற்ற முடியாதியா? அவன் ஒழுங்கா குத்தி இருக்க மாட்டானையா. ஒழுங்கு கத்தியில விஷத்தை தடவி குத்துவானையா. அவனா நீ சொன்ன மாதிரியே உள்ள விட்டு கிட்டிட்டாடா. வாய்க்கு வாய் சிவனுடைய திருவிளையாடல் சொல்லிக்கிட்டு, ஆனா இப்ப அந்த சிவன் என்னுடைய தெரு விளையாடல் ஆக்கி விட்டு போயிட்டாயா. கேவலம் ஒரு பொம்பளை விஷயத்துல ஆசைப்பட்டு முச்சந்தில பிச்சை எடுக்க வச்சுட்டு போயிட்டாயா. நான் என்ன செய்வேன்? ஐயா தர்மம் பண்ணுங்க, 30,000 வசூல் பண்ணி கொடுத்தா விடுவாங்களாமே அந்த எரும மாட்டு பயிலுங்க. ஐயா 5 ரூபா தலா இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபா தலா இருந்தாலும் பரவாயில்ல, 50 ரூபா தலா இருந்தாலும் பரவாயில்லையா? நான் வருத்தப்பட மாட்டியா? சும்மா போடுங்க. வாங்க ஐயா, வாங்க தெய்வம்யா. ஐயா காசு எனக்கு, நன்றி உங்களுக்கு. ஏம்பா பயந்துட்டேன்னு ஒத்துக்குப்பா, இல்லன்னா 2 மணி நேரம் பேசிய கொள்ளுவா. என்னது 2 மணி நேரமா? மாமா பயந்துட்டோம். முருகேசா பயந்த மாதிரியே போ, சாரா தீந்துற போகுது. வேட்டி ஈரமாகுது, துண்ட கட்டு. டேய் கூப்பிடா பாடுறா. உனதான்டா. உன்னதாப்பா கூப்பிடுறா. காசுக்கு ஆசைப்பட்டு அந்த கோயிலை மூடி ஊரே கெடுத்து வச்சிருக்கீங்களேடா ஃப்ராட் பசங்களா. ஊரை நம்ம கெடுத்தத இவ பாத்தாலாமா? அவ்வளவு அக்கறை இருந்தா வரும்போது மெட்ராஸ்ல இருந்து 4 ஃபுல் வாங்கி வர வேண்டியதானே? தம்டி கும்டி. Pales capes con ice. தம்டி கும்டி ஜம்டி. Pales capes con ice. ஐசாடா விக்கிற முட்டை. ஐயாவே வச்சிருக்க ஐஸ் சாக்கடை தண்ணியில தயார் பண்ணது. அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வாந்தி ரத்த பேதி வந்து ரோட்ல அனாதையா செத்து கிடப்பீங்க. தாய்மார்களே ஜாக்கிரதை. புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ கூட இருக்கிற பொண்ணு எப்படிடா? ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன இது ஒரு கெட்ட வழக்கம்? யார் மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்கும். இப்படிதான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப இது 4 முடிய பிடிக்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சா தானே 10 பேர் பயப்படுறா. 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க குழந்தை மாதிரியா இருக்கா. இது வச்சவன பாருங்க. நீங்களே பயப்படுறீங்களா? இவன் பேர் ஆடுன்னு வச்சது தப்பே. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல. வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு,
பழைய மிக்ஸி, பழைய கிரைண்டர், பழைய டிவி உள்ளிட்ட